தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் ஜொமேட்டோவில் டெலிவரி பாய் வேலை செய்வது போல் போதைப் பொருட்கள் விற்று வந்த நபர் போலீசில் சிக்கியுள்ளார். ஆந்திர போலீசாரை அலறவிட்ட கஞ்சா மேனின் பகீர் பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் உள்ள மாதாப்பூர் பகுதியில் உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர் ஒருவர் ஐடி ஊழியர்கள் உள்ளிட்ட பலருக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்வதாக மாதாப்பூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே தனிப்படையினர் ஜொமேட்டோ நிறுவனத்தில் உணவு டெலிவரி பாயாக வேலை செய்து வந்த ஷேக் பிலாலுக்கு குறிவைத்தனர். கைது செய்து ரகசியமாக விசாரித்த போது ஆந்திராவை அதிர வைத்த அசால்ட் சம்பவம் அம்பலமானது. ராஜமுந்திரியை சேர்ந்த ஷேக் பிலால் மாதம் பிறந்ததும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வந்து பொட்டலம் போட்டு ஹைதராபாத்தில் சேல் செய்து வந்துள்ளார். போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் கஞ்சா சப்ளை செய்வதற்காகவே அவர் ஜொமேட்டோ நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்துள்ளார். கஞ்சாவை கைமாற்றுவதற்காக உணவு பேக்கிங் செய்யக்கூடிய டப்பாக்களை டஜனாக வாங்கி குவித்து அதில் மறைத்து வைத்து தன்னுடைய கஸ்டமர்களுக்கும் சர்ப்ரைஸ் செய்துள்ளார். ராத்திரி 2 மணியானாலும் கேட்ட நேரத்தில் கிடைக்கும் என்பதால் கஞ்சாவிற்கு அடிமையான மாடர்ன் இளைஞர்கள் பலரும் ஷேக் உடன் சவகாசம் வைத்திருந்தனர். வாட்ஸ்அப்பில் லொகேஷன் தட்டிவிட்டால் போதும், டெலிவரி பாய் உடையில் கஞ்சாவுடன் அங்கு வந்து நின்று விடுவார். இந்நிலையில் பிடிபட்ட ஷேக்கிடமிருந்து 15 கிராம் போதைப் பொருள், 22 கிலோ கஞ்சா, 71 நிட்டர்சன் மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணைக்கு பிறகு ஷேக்கை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஷேக் பிலாலிடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்திய அனைவரிடமிருந்தும் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆய்வு முடிவுகளில் போதைப் பொருட்களை பயன்படுத்தி நபர்கள் அடையாளம் காணப்படக்கூடிய நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஷேக் பின்னால் இருக்கக்கூடிய கஞ்சா சப்ளை கும்பலை போலீசார் குறிவைத்துள்ளனர். ஜொமேட்டோ டெலிவரி பாய் வேலை செய்வது போல் போதைப் பொருட்கள் டெலிவரி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருப்பது தெலுங்கானாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.